நமச்சிவாயம். ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, பணம் வரும் யோகம். பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம். டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அதுதான் போடணும். ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு, நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது. சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. எப்படி? குரு உச்சம் அடைகிறார், செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில். அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார், சுக்கிரன் சேர்கிறார். அப்போ இந்த செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய தன யோகம், ஒரு மகாலட்சுமி யோகம். அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிருவோம், எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிருவோம். நம்ம ஆசை வார்த்தையே வேண்டாம். பணம் வரும் யோகம், இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு, இது ரெண்டு ஏதாவது வச்சுப்போம். ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும். குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும். குரு பார்க்காம பணம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சுக்கிர தசையே நடந்தாலும் சரிதான், தனாதிபதி தசை, குரு இல்லாமல், இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது. யாராவது ஒருத்தர் வழி காமிக்கணும். இவனுக்கு 10 ரூபா கொடுப்பா, அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நாம் போய் சாமிகிட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும். எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம், சுபத்துவத்தின் அடையாளம், உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம். 100% இல்லை, 1000 மடங்கு நன்மையின் அடையாளம் குரு. அவ்வளோதான். எதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு 2000 மடங்கு போடுங்களேன், அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு. அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்ரகதியில் நிவர்த்தி ஆகிறார், அதெல்லாம் நமக்கு வேணாம். உச்சம் பெற்ற குரு, அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்கிரன், அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம். சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான். இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும். ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க. கட்டிக்க துணி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும். இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு 40 வருஷம் கழித்து, 40 வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் 2-3 வீடு வாங்கி வச்சுருவோம். மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு 2 வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரன் தானே, உண்மை தானே? அதை போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும். இதெல்லாம் எழுதப்படாத விதி. நன்மை நடந்தே தீரும். அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம், கோடீஸ்வர யோகம். இன்னொன்று குரு சுக்கிரன், குரு செவ்வாய், மங்கள மகாலட்சுமி யோகம். இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு, கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி. குடும்ப தலைவர் அப்பா தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது, சாமி கொடுக்குற ஒழுங்காக செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன். வாருங்கள் அன்பர்களே, இந்த மகாலட்சுமி யோகம், குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது, எப்படி பணம் வரும் பார்த்துடலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். மகர ராசியை பொறுத்தவரையிலும் இதுதான் நல்ல நேரம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெற்ற குரு பகவான் மகர ராசியை பார்க்கிறார். அதே குரு மகரத்துக்கு வந்துட்டார். நான் இப்போ தான் முன்னாடி ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன், மகரத்துக்கு வந்தால் மட்டும் தப்பாக பேசுவாங்க குருவை, அவர் நிச்சயமாயிட்டாருங்க, அவர்கிட்ட புண்ணியம் இல்லைங்க அவர் நம்பி அப்படின்னு ஜீரோங்க அவர். இப்போது ஒரு வாலிப பருவத்திலிருந்து
அழகாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பல போராட்டங்கள் செய்து அப்பா வந்து குடும்பத்தை காப்பாற்றுவார். அந்த பையனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அப்பா ஒரு வயசானதுக்கு அப்புறம் 90 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த பையன் அப்பாவை உட்கார வச்சு அழகு பார்த்தா நல்லது, இல்லாட்டி இல்லைங்க எல்லாம் பையன்தாங்க அப்பா ஓரம் கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அப்பா ஒரு பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இத்தனை நாளாக அவர் பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ அதை போல் நம்ம இப்போ நிறைய அதை பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ அதை போல் மகர ராசி அன்பர்களே, உச்சம் பெற்ற இடத்தில் குரு பகவான் இருந்து குரு பகவான் மகரத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். மகர ராசிக்கு என்ன பிரச்சனை? வருமானம்தான் பிரச்சனை. நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு இவங்களாவே போய் விட்டுட்டு வந்துடுறது. நான் வந்து அங்கே ஆஃபர் இருக்குது, இங்கே ஆஃபர் இருக்குது, வெளிநாடு போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இவங்க வந்து வேலையை விட்டுறது. அதே போல் வருமானம் நின்று போகிறது. ரெகுலராக ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும், அது வராமல் இருக்கிறது. இப்படியாக பல ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய வருமானத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்படுவது. அது வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி, நம்மளால் வந்து மெயினாக லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இல்லை இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும். இப்போ அன்றைக்கி கூட வெளிநாடுகள்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, சார் நான் வந்து இந்த மாதிரி ஜப்பானில் இருக்கோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார், பட் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு லோன் போட்டோம். அங்கே அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பிஸ்னஸ்க்காக லோன் போட்டேன், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக லோன் போட்டேன், ஸோ அதை வந்து டாப்அப் பண்ண சொன்னேன். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 80 கோடி ரூபா போல் வரும் சார். எல்லாமே சேங்ஷன் ஆகிடுச்சு, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, அசட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு தேவையான ப்ரூஃப் இருக்குது. சேங்ஷன் ஆகிட்டு அது ரிஜெக்ட் ஆகிடுது சார், எங்களுக்கு எப்படியாவது வேணும் சாமி, கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். அப்புறம் அவங்களுக்கு அது தேவையான பரிகாரங்களை சொல்லி நம்ம இங்கே ஒரு பெரிய அளவில் அதை எடுத்து செஞ்சு கொடுத்தோம். அவங்களுக்கு அப்புறம் டாப்அப்பும் கிடச்சிச்சு. அதை போல் மகர ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸ்க்காக ஒரு கடன் வாங்குறதா இருக்கலாம், இல்லை வாங்கின கடனை அடைக்கிறதா இருக்கலாம், க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை இஎம்ஐ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கூட எளிமையாக ரெகுலர் லைஃப்பில் நிறைய சிக்கல்கள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம். மறைமுகமான பிரச்சனைகள் ஏன் நடக்குதுன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது, ரிசர்ச் தான் பண்ணணும். நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, ஏன் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் வருது, இதை கிளியர் பண்ணலாம், இதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அதை நடக்காமல் இருக்கும். இதெல்லாம் மகர ராசிக்கு ரெகுலர் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? அதற்கு காரணம் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது, போராத குறைக்கு சனியுடைய பார்வை. அப்போது 7.5 சனி முடிஞ்சாலுமே கூட இன்னும் மகர ராசிக்கான கஷ்டம் தீரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு தெரியும் மகர ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், இல்லை அது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், பெரிய குடும்பங்களாக இருக்கலாம், பாரம்பரியமான குடும்பங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மகர ராசி என்பர்களே, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த மாதிரியான வருமான தடைகள் இருந்தாலும் சரிதான், இல்லை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்,
அல்லது பணங்காசில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், கொடுத்து ஏமாறுவது, வாங்கி ஏமாறுவது, வாங்காமலே அடுத்தவங்களுக்காக பணம் கட்டுறது, ஷூரிட்டிக்காக பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இப்போ இதெல்லாம் நிறைய ஏமாற்றங்கள்லாம் மகர ராசிக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் யாராக, ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்களே. இந்த பணங்காசு வரும், பணம் வரும் யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-55% உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா குரு மட்டும்தான் பார்க்குறார். அதுக்கான வழி கிடைக்கும், உங்களுக்கு ரூட் கிடைக்கும். சனி, சூரியன், செவ்வாயுடைய சப்போர்ட் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலுமே கூட குரு ஒருவர் தனித்து பார்ப்பாரே ஆனால் எல்லா என்னதான் நீங்கள் இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு ஏற்படும். அப்போ நல்லது நடக்கும்னு சொல்லிட்டுங்க சாமி, இதுக்கு நான் என்ன செய்யணும்? அது இடதோஷமாக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், புரியாத புதிராக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம், இல்லீகலான சில பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது இல்லீகல் டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், அவாலா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பர்களே, உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்வு கொடுக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். அப்போ உங்களுடைய ஆஸ்பரி உங்கள் பர்த் சார்ட் பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து சொல்லக்கூடிய பரிகாரங்களை சிறப்பாக செய்வீர்களே ஆனால், எத்தனை நாள் செய்யணும், எப்படி செய்யணும், வழிபாடுகள் செய்வீர்களே, நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களே.